பிதாவாகிய தேவனுக்கும் உலக இரட்சகர் உயிரோடு எழுந்து சர்வத்தையும் ஆளுகை செய்யும் ஆண்டவராக இயேசுவின் பரிசுத்த பாதத்திற்கும் ஆவியான தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஆராதனையும் ஏறெடுக்கும் நாள் இந்த ஆராதனை நாள். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44-45 வசனங்கள். அவர்களை நோக்கி, மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து. எத்தனை அற்புதம்! உலகமெங்கும் அப்போஸ்தலர்களை அனுப்பப் போகிற இயேசு கிறிஸ்து மோசேக்கு கொடுத்த ஆதியாகும், யாத்திராகும், லேவியராகும், எண்ணாகும், உபாகும் இந்த 5 நியாயப்பிரமாண புஸ்தகங்களையும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் சங்கீத புஸ்தகங்களையும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அவைகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டின் முழு வேதாகமத்தையும் அப்போஸ்தலருடைய இதயத்துக்குள் தேவன் வைத்து விட்டாராம். இதான் மகிமை. அவர்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவராக இயேசுவே வேதம் போதித்த இரட்சகர், வேதம் போதித்த யெகோவா அவரே, வேதம் போதித்த யெகோவா ராஃபா அவரே, யெகோவா ஈரே அவரே, இருக்கிறவராக இருக்கிற தேவன் அவரே, குணமாக்கும் தேவன் அவரே, யெகோவா ஷாலோம் சமாதான தேவன் அவரே, யெகோவா நிசி பரிசுத்த தேவன் அவரே, ஆண்டவராக இயேசுவே என்று சொல்லி நற்செய்தியை உலகமெங்கும் அப்போஸ்தலர்கள் போதிக்கும்படி உயிர்த்த ஆண்டவர் வேதத்தை அவர்கள் இருதயத்தில் வைத்து விட்டாராம். எத்தனை அற்புதம்! இதுதான் ஆராதனை நாளில் தேவன் உங்கள் இதயங்களில் அந்த அழியாத ஜீவ சத்தியங்களை இதயங்களில் வைக்கிறார். இதுதான் ஆராதனை நாள். ஆகவே ஆராதிப்பது, துதிப்பது, நன்றி சொல்வது, மனம் திரும்புவது, அர்ப்பணிப்பது, அவர் ஆசீர்வாதங்களை பெறுவது மாத்திரமல்ல, இயேசுவே வேதத்தை நம்ம இதயத்தில் வாங்கி கொள்ள வேண்டும். இதுதான் ஆராதனை நாள். இந்த ஆராதனை நாளில் அந்த அனுபவத்தை எனக்கு தாருமாண்டவரே. என் இதயத்தில் இருப்பதுதான் வாயில் வரும். என் இதயத்தில் அரசியலோ சினிமாவோ உலகமோ உலக எந்த பெரிய மனிதர்களோ இதயத்தில் வரக்கூடாது. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழியாதவரே, அழியாத உமது வேத வசனம் என் இதயத்தில் வரட்டும். அழியாத என் ஆண்டவராக இயேசு என் இதயத்தில் வாரும். ஆவியானவரே என் இதயத்தில் வாரும் என்று இந்த ஆராதனை நாளில் நம்ம எல்லோரும் பெற்றுக்கொள்வோம். இந்தியாவுக்கு இயேசுவை ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். ஆமென். அன்பானவர்களே, அவர்கள் இதய கண்களை திறந்தார், வேதத்தை அவங்க இதயத்தில் வச்சுட்டார். இந்த நாளில் அந்த அனுபவம் உங்களுக்கு நமக்கு கிடைக்கட்டும். இந்தியாவை ரட்சிப்பின் தேசமாக மாற்ற தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த போகிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உலகமெங்கும் அனுப்பின அப்போஸ்தலர் இதயத்தில் பழைய ஏற்பாட்டின் முழு வேதத்தையும் இதயத்தில் வைத்தீரே. பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தின் ஆசிரியராக இயேசுவையே உலகத்துக்கு இன்றைக்கும் கொடுக்கிறவரே, உமக்கு கோடி நன்றி. இந்த ஆராதனை நாளிலே ஒவ்வொரு விசுவாசிகள் இதயத்திலும் இயேசுவே வேதமே எங்கள் இதயத்தில் நீர் வாரும். அழியாத வார்த்தையை இயேசுவே எங்கள் இதயத்தில் வாரும். உண்மையே எல்லாருக்கும் பேச, எல்லோருக்கும் கொடுக்க எங்களை அபிஷேகித்தரலும். என்னோடு ஜெபிக்கிறவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.